இந்த விஷயத்த எந்த டிஎம்கே ஊபிகளும் பேச போகிறது இல்லை. ஸோ நம்ம தான் பேசி எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? டிஎம்கேவோட அமைச்சர் கே நேரு கிட்டத்தட்ட 1020 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதுவும் சேம் நம்ம ரெஸ்பெக்டட் பாலாஜி டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். நம்ம ஸ்டேட்டோட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே காசை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. காசு கொடுத்தா கவர்மெண்ட் ஜாப்னா அப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தகுதியான கேண்டிடேட்ஸ்க்குலாம் வாட் இஸ் த சொல்யூஷன்? அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டும் இல்லாம வாயை மூடிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா, போன வருஷம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு புது கூட்டத்தில் வச்சுதான் இந்த சேம் டிபார்ட்மெண்ட், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா தான் கையால் அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் கொடுத்தாரு. அதாவது திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாதா என்ன? விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கு பெனால்டி கட்டலன்ட்டு திரும்புற இடம்லாம் விஜய் ஊழல் பண்ணிட்டாருன்னு டிபேட் நடத்துறீங்களே, இப்போ எல்லாருமே எங்க போயிட்டீங்க? நான் திமுக காரண்டு பெருமையா கூட சொல்ல முடியாம கூச்சப்பட்டுட்டு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு பேர்ல முரட்டு முட்டு கொடுக்குற யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் தான் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லணும். 2026 எலெக்ஷனில் தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்கிடாதீங்க.